$222 மில்லியன் கொண்ட ஜாக்பாட் யாருக்கு அடிக்க போறதுங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். வேற யாரு? நான் தானே. ஓகே, இப்ப முதல்ல வர போற லக்கி நம்பர் என்னங்கறத பார்க்கலாம். அடடா, இங்க பாருங்க, நம்பர் 12 வந்திருக்கு. என்னது அது? 12? சரி பாப்போம் இரு. அடடடடா, அட்டகாசம்டா. ஓகே, இப்ப நம்ம செகண்ட் நம்பர் என்னன்னு பாத்துடலாமா? ஓகே, இப்ப 5 வந்திருக்குங்க. ரெண்டாவது அதேதான்டா. மூணாவது 8. அப்படி போடு. அடுத்தது 16. ஐயா, அதுவும் இருக்கே. அஞ்சாவது நம்பர் 19. அதேதான். அடுத்தபடியா 3. இன்னும் கொஞ்சம் வந்தா போதும்டா. ஃபைனல் நம்பர்ஸ் என்னன்னா இதுதான் எல்லா விஷயத்தையும் மாத்த போகுது. ஓகே, இந்த லாஸ்ட் லக்கி பால் யாருன்னு பாத்துடலாமா? இதோ வந்துடுச்சுங்க. 2 வந்திருக்குங்க. இப்ப முழு நம்பரும் வந்துருச்சுங்க. இப்ப இந்த ஜாக்பாட் யார் வின் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாமா? இந்த நம்பர் யாருக்கு வந்திருக்குன்னு பாருங்க. பாத்துட்டீங்களா? 12, 5, 8, 16, 19, 3, 2. கனவுல நெசதா ஆத்தாடி, நான் ஜெயிச்சிட்டேன். அடேங்கப்பா, நான் ஜாக்பாட் அடிச்சிட்டோய். லாகர்விக்கு ஒரு வழியா கோடீஸ்வரன் ஆயிட்டான் டோய். என்னது துப்பாக்கி சத்தமா? அந்த விக்கோட வீட்ல இருந்தானே வந்துச்சு. ஏய் பிராம்பல். ஓகே. டேய் தடி தாண்டவராயா, எழுந்துடுறா. எழுந்துட்டியா நீ? என்னாலயே நம்ப முடியலையே, நான் ஜெயிச்சிட்டனே. ஏன் அந்த கிறுக்கை ஏதோ கத்துறான், கேக்குதா உனக்கு? என்கிட்ட அடி வாங்குறதுக்காக தான் கத்திக்கிட்டு இருக்கான். இரு, நான் அவனை போய் புரட்டி எடுத்துறேன். சரி, என்ன வேணா நீ பண்ணிட்டு போ. ஆனா அதுக்கு முன்னாடி போய் பார்க்கலாம் வா. ஓகே, சீக்கிரம் போடா. லா லா லா, நான் ஜெயிச்சு விட்டடா. யா யா. போன் அடிக்குது. ஹாய், ஹலோ. என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த வாரம் வர வேண்டிய கோட்டா வரவே இல்லை. என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? அதுவா, மன்னிச்சிருங்க ஐயா, நான் அதை ரெடி பண்ணிடுறேன். இந்த மாதிரி போய் சொல்லி எத்தனை நாள் தான் என்ன ஏமாத்திக்கிட்டே இருப்ப? ஒழுங்கு மரியாதை இந்த வாரம் கோட்டா வரல, அப்புறம் உன்னோட சீட்டு கிழிஞ்சிரும். யோ, போதும் நிறுத்தியா. உன் வேலை எனக்கு தேவையில்லை, நான் போறேன். உன் மரத்தெல்லாம் நீயே வந்து வெட்டிக்கையா. பணக்காரனாவும் ஆயாச்சு. இப்ப அந்த சொட்டையோட கம்பெனியே வாங்கிடுவோம். அத நான் வாங்கினதுக்கு அப்புறம் அவன் எனக்கு எழுதான வேலை செஞ்சாகணும். டேய் அண்ணா, எதுக்குடா அவன் ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருக்கான்? தெரியலையே. திரும்பவுமாடா? உன்னை என்ன பண்ற பாறா? ஹலோ, யாரு? எவ்வளவு தைரியம் இருந்தா நான் பேசிட்டு இருக்கும்போதே வைப்ப. அதனால இப்பவே என் வீட்டை விட்டு நீ காலி பண்ணி போடா. கண்டிப்பா பண்றேன். அப்புறம் இன்னொரு விஷயம், உன்னோட பொண்ணை நான் விரும்புறதுனால தான் உன்கிட்ட நான் இவ்வளவு நாளா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்னது? எல்லாம் மீறி போயிட்டு இருக்கியா நீ? இனி யார் தொல்லையும் இல்ல. இதுல வர பணத்தை வச்சு நான் எனக்குன்னு ஒரு காட்டையா உருவாக்கி வேண்டாம். அதுக்கப்புறம் நானே அதை கூறு போட்டு வித்துருவேன். சரி, வேலையை பார்ப்போம். அவன் காட்ட உருவாக்குவான் நான் சொன்னா. அது நல்ல விஷயம்தான். ஒரு வழியாவ காட்ட அழிக்கிறத நிப்பாட்டிட்டான்ல. அது இருக்கட்டும், எனக்கு பசிக்குது. ஏதாவது சாப்பிடறது கொண்டு வாடா. சரிடா தம்பி, வா போலாம். பேசாம இருக்கணும், இல்லனா அவன் கண்டுபிடிச்சிருவான். சரி. நீ இங்க விட்டு நான் உள்ள போய் வெட்டுறேன். இங்க என்ன இருக்கு? அந்த விக்கு சாப்பிடறதுக்கு இங்க ஏதாவது வச்சிருப்பான். ஓ, ஆஹா, லெக் பீஸ். யா, இதான நமக்கு எது எல்லோருண்ட. நல்லா இருக்கு. அண்ணா, நீ மட்டும் கறி எடுத்து சாப்பிடுறியோ? என்னடா சத்தம் அது? டாய், என் வீட்டுக்குள்ள எவன்டா அது? டாய், நில்லுங்கடா. என்னது, நீங்களா? பயப்படாத, அவன் கையில ஒண்ணும் இல்ல. மாட்டீங்கடா இன்னைக்கு உங்களுக்கு என்ன பண்றேன்னு பாருங்கடா. ஒழுங்கா வாங்கடா இங்க. கொஞ்சம் இரு, அந்த லாட்டரி டிக்கெட் என் பேக்ல தானே இருக்கு. இந்த பணத்தை வச்சு நம்மளுக்கு குறைவா இடம் போட்ட எல்லாருக்கும் நம்ம யாரு காட்டுவோம். அதுக்கப்புறம் தான் நம்மளோட கெத்து எல்லாருக்கும் புரியும்.
ஹாய்டா கண்ணுங்களா, இங்க பாருங்க, அண்ணனுக்கு மரம் வெட்டுற வேலை சரிபட்டு வரல. அதனால அண்ணன் ஏதாவது தப்பு பண்ணிருந்தேன்னா சமத்து பிள்ளைகளா என்ன மன்னிச்சிடணும். நீங்க எல்லாம் வளர்ற பிள்ளைங்க, இந்தாங்க ஆப்பிள் வச்சுக்கோங்க, சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும்யா. ஏன்னா வாழ்க்கைக்கு அதுதானே முக்கியம். ஏ சக்க போடு போடு ராஜா, என் காட்டுல மழை பெய்யுது. இது நிறைய நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். எனக்கு இன்னமும் புரியல, என்னாச்சு இவனுக்கு? ஒரு வேளை நம்மள விரட்டுறதுக்கு ஏதாவது திட்டம் போடுறானோ? ஆனா இங்க பாரு தம்பி, எனக்கு ஏதோ சரியா படல. ஏன்டா இப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்க? ஏதோ அவனே இப்பதான் அவன் பண்ணது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அதனாலதான் அவன் இப்ப நமக்கு நல்லதும் பண்றான். இல்லடா, உனக்கு சொன்னாலாம் புரியாது தம்பி. நான் காரணம் இல்லாம சொல்ல மாட்டேன். இங்க பாரு, அந்த விக்கு சதி திட்டம் திட்டுற மாதிரி தெரியுது. அப்படியா? ஓஹோ, சதி திட்டம்னா என்னது? கெட்டது செய்யறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது நல்லது செய்வாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாரு. இங்க வாங்க. சரிடா, இப்ப நம்ம என்ன எடுத்துக்கிறது? பல்லு வளர்க்குற பேஸ்ட், போடுற சட்டி, அதை விட முக்கியமா நாம ஜெயிக்கிறதுக்கான டிக்கெட். இதெல்லாம் போட்டு உடைக்கிறது எனக்கு பிடிக்கும். அங்கிட்டு என்னது அது சத்தம்? லாகர்விக், பரவாயில்ல தம்பி, கவலைப்படாத. என்ன வேணா பண்ணிக்க, சரியாடா? இது விக்கோட சூட்கேஸ் தானே? இது என்னது? ஹேய் லாகர்விக், என்னோட டிக்கெட். ஓ, இது என்னதுன்னு நினைச்சேன். அது என்னோட டிக்கெட்ரா, அத கொடுத்துறாங்க. அது ஒண்ணு உன்னோடதெல்லாம் கிடையாது. என்ன விரட்டாத. ஏய் ஓடாதடா. ஏன் திமிரு முடிச்ச கரடி, உன்னோட வேலையை காட்டிட்டல. இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. என் கோடிக்கணக்கான ரூபாவை கொண்டு வாடா இங்க. வாடாங்கறல. தம்பி ஓடிடு. சரிடா அண்ணா. நான் என்னோட டிக்கெட்டை கொடுத்துட்டு போடா. ஏய் வாங்கடா இங்க. நாம எப்ப தப்பிச்சோம்? ஆமாண்டா, கொஞ்சம் விட்டுருந்தா சுற்றுப்போம் இல்லடானா. ஆனா அந்த பேப்பருக்காக ஏன் இப்படி பண்றோம்? இதுல நம்பர்ஸ் இருக்கு. என்ன நம்பர்ஸா? அத வச்சு என்ன பண்ணுவான்? அடே கரடிகளா, இங்க தானடா ஒளிஞ்சிருக்கீங்க. அது கொடுத்துறா, அது நமக்கு எதுக்கு? ஓகே, இந்தடா வச்சுக்க. இப்ப பாரா. அச்சோ, இது என் டிக்கெட். நாம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவோம். அவன் ரொம்ப கோவமா இருக்கான். கனவு கனவாவே போச்சு. என் கனவு கோட்டையும் இடிஞ்சு போச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த திமிரு பிடிச்ச கரடி பசங்க தான். அச்சோ, பாசாதான் இருப்பாரு. ஹலோ முதலாளி, அது நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு தான் இருந்தேன். மன்னிச்சிருங்க ஐயா, நான் சும்மா தான் விளையாடினேன். நான் உங்க விசுவாசி. நான் இந்த மாதிரி பண்ணுவேனா சொல்லுங்க? நல்ல வேலை கிறுக்கு பையன் நம்பிட்டா. ஒரு வழியா நம்ம வேலை தப்பிச்சுது. சரி, வேலையை போய் பார்ப்போம். என்னோட ஜிப்சி, என் செயின்ஸா.
திமிரு பிடிச்ச கரடிகளா உங்களை நான் விட மாட்டேன்டா.